ஹோம்மேட் ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு கரிசலாங்கண்ணி நிறைய கரிசலாங்கண்ணி, மருதாணி, ஒரு 10 கிலோ சின்ன வெங்காயம், வேப்பிலை, கொஞ்சமாக செம்பருத்திப்பூ, வெத்தலை, கருவேப்பில்லை, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா உருவிட்டு க்ளீன் பண்ணி ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே 4 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகாது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். இது கூட ஒரு பீஸ் அளவுக்கு நான் கத்தாழி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இவ்வளோ தேவைப்படாது இன்றைக்கி. இப்போ நான் 1/2 லிட்டர் எண்ணெய் தான் இன்றைக்கி நான் காய்ச்சி வைக்க போகிறேன். அந்த எண்ணெயை ஒரு இரும்பு வாணலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஏன்னா நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய் தாங்கும்போது இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு 2 லிட்டர் எண்ணெய் காய்ச்சலாம். நான் அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சேர்த்துடலாம். மீதி இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது. தட்டி தட்டி உருண்டை உருளையாக்கி தட்டி ஒரு நல்ல நிழல்லையே காய வச்சு ஒரு டப்பாவில் வச்சுக்கலாம். இதுமாதிரி எண்ணெய் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. ஹையில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த க்ரீன் கலர்லாம் ஃபுல்லாக அதில் இறங்கிடுச்சுது. அந்த சலசலப்பு அடங்கி இந்த மாதிரி அடங்கின பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிட்டு ஓவர் நைட் இப்படி அந்த வானல்லே விட்டுருங்க. விட்ட பிறகு மறுநாள் இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். வடிகட்டினா நம்மளுடைய ஹேர் ஆயில் ரெடி. செஞ்சு பார்த்து இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.